அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்குரியவர்களே, காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் பல செய்திகள் இருந்தாலும் முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு நான் இன்று சொல்லிவிடுகிறேன். காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். வெளியிலே இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு, நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம், இறுதி இலக்கை எட்டும் வரை போர் செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் பிதட்டிக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய அந்த போருடைய வெற்றிதான் இலக்கு, ஹமாஸை அழிப்பதும் ஒழிப்பதும் தான் எங்களுடைய இலக்கு என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் திரைமறைவில போருக்கான பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலிய அதிகாரிகளால நடத்தப்பட்டு வருகிறது. ஹமாஸை பல வழிகளிலே அவர்கள் நிர்பந்தித்து வருகின்றனர். ஹமாஸின் மீது அழுத்தம் கொடுத்து வருகின்றனர், ஹமாஸ் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வதற்காக. தற்போதைய நிலையில இஸ்ரேல் ஒரு வழியில போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு தான் சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொள்வோம் என்பதில் விடாபிடியாக உறுதியாக இருக்கிறது. ஹமாஸுடைய அந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் இஸ்ரேல் அந்த போரில் அதற்கு எந்த பங்கும் இல்லை, இந்த போரில் அது முழுமையாக தோற்றுவிட்டது போன்று ஆகிவிடும் என்பதனால அந்த நிபந்தனைகளை ஏற்க மறுத்து வருகிறது. நேற்று இஸ்ரேலுடைய போர் கவுன்சில் கூட்டம் டெல்-அவிவ்ல நடந்தது. அந்த கூட்டத்திலும் கூட நான் இறுதி வரை போர் செய்வேன் என்று நெத்தன்யாகு சொல்லிக் கொண்டிருந்தாலும் மற்றவர்களெல்லாம் நெத்தன்யாகுவை அடித்து அமர்த்திவிட்டு போர் நிறுத்தம் தேவை, பணைய கைதிகளை மீட்டெடுப்பது அவசியமாக இருக்கிறது, அதற்காக ஹமாஸோடு ஒப்பந்தம் செய்வதும் போர் நிறுத்தம் கொண்டு வருவதும் அவசர தேவையாக இருக்கிறது. ஒரு வழியில் அங்க இஸ்ரேலிய ராணுவம் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறது. அந்த செத்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய குடும்பத்தினர்கள் நினைச்சாங்க அந்த இஸ்ரேலிய அரசை பல வழிகள் பல வழிகள் நெருக்குதலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எங்கள் வீரர்களை திரும்ப அழைத்து விடு என்ற விதத்துல. இப்படி பல்வேறு காரணங்கள்னால பல்வேறு நெருக்கடிகள்னால இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தம் அவசியமானதாக இருக்கிறது. இதனால நேற்றுக்கூடிய அந்த வார் கவுன்சில் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்துல மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையை துவங்குவதற்காக பாரிஸுக்கு, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸுக்கு ஒரு பேச்சுவார்த்தை குழுவை அனுப்பி இருக்கிறது. இதற்கிடையே நான் ஏற்கனவே சொன்ன அந்த பென்னி காலந்து ஹமாஸோடு எங்களுக்கு ஒரு சில ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை நான் சொன்னேன். இப்போ இந்த பக்கத்தில் இருந்த எகிப்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை குழுவை அனுப்பாத இஸ்ரேல் பாரிஸுக்கு அனுப்பி இருக்கிறதுனாக்கா அப்போ அந்த அளவிற்கு போர் நிறுத்தத்தின் பக்கம் தேவையுள்ளதாக இஸ்ரேல் இருக்கிறது. இப்போ போர் நிறுத்தம் அதாவது காசாவில் உள்ள அப்பாவி மக்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களுடைய அமைதிக்காக, அந்த மக்களுக்கு நிவாரண பொருட்கள் சென்று சேருவதற்காக போர் நிறுத்தம் தேவை என்றாலும் கூட இதைவிட அதிக தேவை இஸ்ரேலுக்கு இருப்பது என்பதைத்தான் பாரிஸுக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை குழுவை இஸ்ரேலிய அந்த போர் கவுன்சில் முடிவெடுத்து அனுப்பி இருப்பது நமக்கு என்ன செய்கிறது, காட்டுகிறது. இது ஒரு செய்தி. அது மாதிரி இந்த போர் தற்போது என்ன ஆயிடுச்சுனாக்கா விரிந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பல செய்திகளை நாம் தொடர்ந்து அடுக்கடுக்காக சொல்லி வருகிறோம். போர் விரிஞ்சிருச்சுனாக்கா காசாவில் ஆரம்பித்த அந்த போர் தற்போது காசாவில் மட்டும் நடைபெறவில்லை, வெஸ்ட் பேங்கிலேயும் போர் சூழல் தோன்றிவிட்டது. அங்கேயும் இஸ்ரேலிய ராணுவங்கள் அவ்வப்போது நுழைந்து பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அங்கும் போராளி குழுக்கள் தோன்றி இதை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது இஸ்ரேலிய படைகளை. பல்வேறு நிகழ்வுகள் வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காசாவில் ஆரம்பித்த போர் காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்குக்கு வந்துவிட்டது. அது மாதிரி செங்கடல்லையும் இந்த காசாவுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு யுத்தத்தை ஏமன் போராளிகள் செய்து வருகின்றனர். அது மாதிரி வடக்கு இஸ்ரேல்ல ஹிஸ்புல்லா என்ன செய்கிறது, இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடப்பதை விட மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை வடக்கு இஸ்ரேல் செய்கிறது, ஹிஸ்புல்லா நடத்தி கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஈராக்கினுடைய போராளிகள் செய்யறாங்கன்னாக்கா ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய போராளிகள் சிரியாவில் உள்ள அமெரிக்க தளங்களில் செய்யறாங்க, அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி இந்த போர் பல இடங்களுக்கு செய்கிறது பரவிவிட்டது. பல இடங்கள்ல பரவிவிட்டதுனால அமெரிக்காவிற்கும் பல்வேறு நிர்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சிரியாவில் அதனுடைய படைகளை இருத்துவது கேள்விக்குறியாயிருக்கிறது.
ஈராக்கில் இருத்துவது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த 2 நாடுகளிலிருந்தும் வெளியேறக்கூடிய ஒரு நிலைக்கே இஸ்ரேலிய அந்த அமெரிக்க படை வந்துவிட்டது. இந்த போராளிகளை திருப்பி அடித்துக் கொண்டிருப்பதனால அது மாதிரி இப்ப மற்றும் பல இடங்களிலேயும் செய்கிறது பரவி இருக்கிறது. இப்படி இந்த போர் பல இடங்கள்ல பரவி விட்டதுனால இதனுடைய போக போக இதனுடைய போக்கு வேற மாதிரியாக இருக்கும். அப்படி அந்த வேற மாதிரியான பரிணாமத்தை இந்த போர் பெறுகின்ற பொழுது அது நிச்சயம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அழிவை பெற்றுத் தரக்கூடியதாகத்தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை என்பதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போது உணர்வதனால போர் நிறுத்தம் தேவை என்ற ஒரு நிலைக்கு அவைகள் இது தள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அது மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் என்று அதிபயங்கரமாக இருப்பதாக செய்திகள் வருகிறது. அன்சாருல்லாஹ் ஹூத்தி அமைப்பினுடைய தலைவர் அப்துல் மலிக் ஹூத்தி அவர்கள் தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்துல இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில காலையிலிருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொல்றேன் சரியா, வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மாலை வரையிலும் 130க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய ராணுவ தளங்களை நோக்கி, இஸ்ரேலுடைய படைகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய இடங்களை நோக்கி, இஸ்ரேலுடைய அந்த ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிகளை நோக்கி 130க்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவி இருக்கிறது. இதுல பலத்த சேதத்தையும் பலத்த இழப்பையும் யாரு இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்ற செய்தியை அன்சாருல்லாஹ் ஹூத்தியினுடைய தலைவர் அந்த அப்துல் மலிக் ஹூத்தி அவர்கள் தன்னுடைய இணையதளத்தில் தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்துல இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல்ல வந்து கொண்டிருப்பதனால லெபனானை தாக்குவதற்காக வேண்டி, லெபனானுக்குள்ளே புகுந்து தாக்குவதற்காக வேண்டி ஒரு படையை தயார் செய்து இஸ்ரேல் அனுப்பியது. இதை மோப்பம் பிடித்துக் கொண்ட தன்னுடைய உளவுத்துறை மூலமாக ஹிஸ்புல்லா அறிந்து கொண்டதுனால உடனடியாக அந்த படைகளை குறிவைத்து தாக்கி அந்த மொத்த படையையும் லெபனானுக்குள்ள நுழைய இருந்த அந்த மொத்த படையையும் ஹிஸ்புல்லா வெள்ளிக்கிழமை அழித்து விட்டதாக ஒரு செய்தி வருகிறது. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் மிகப்பெரிய பீதியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஹமாஸோடு போடுகின்ற சண்டையை விட ஹிஸ்புல்லாவோடு போடக்கூடிய சண்டையும் அந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த அடிகள் அதனுடைய தாக்குதல்கள் திட்டமிட்டு இஸ்ரேலுடைய அந்த ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தாக்குவதனாலும் மிகப்பெரிய பதட்டத்திலும் மிகப்பெரிய அச்சத்திலும் இஸ்ரேல் இருப்பதாக செய்திகள் சொல்கிறது. இதற்காக வேண்டியும் அது போர் நிறுத்தத்தின் பக்கம் தேவையுள்ளதாக இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டனர், காசாவில் போர் நின்று விட்டால் காசாவுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டால் நாங்களும் போரை நிறுத்துவோம் என்று அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக இப்போ ஹமாஸிட்ட சிக்கி சிதைந்து கொண்டிருப்பது போல மறுபக்கம் ஹிஸ்புல்லாவிடம் சிக்கி இஸ்ரேல் சிதைந்து கொண்டிருக்கிறது. இந்த சிதைவிலிருந்து தப்புவதற்கும் போர் நிறுத்தம் உங்களுக்கு நினைக்கிறது தேவையாக இருக்கிறது. அதனாலதான் போர் நிறுத்தத்தை நோக்கி அவர்கள் செய்யறாங்க, விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இன்னைக்கு அதாவது கடந்த 2 தினங்களாக இந்த உலக நீதிமன்றம் இருக்கு இல்லையா, உலக நீதிமன்றம் இந்த உலக நாடுகள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சிருக்குது. இஸ்ரேல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க செய்யலாம், அந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யலாம், டாக்குமெண்டரியாக ஒரு இது ஆவணப்படுத்துவதற்காக வேண்டியும் அதன் அடிப்படையில் ஒரு முடிவை எடுப்பதற்காக வேண்டியும் யாரு சொன்னாலும் கேட்காமல் இஸ்ரேல் செய்யறது போரை தொடர்ந்து கொண்டிருக்குதா இல்லையா. அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு கடிவாளம் போடுவதற்காக வேண்டியும் இஸ்ரேலுடைய இந்த போர் குற்றங்களை முறையாக ஆவணப்படுத்துவதற்காக வேண்டியும் இப்போ ஒரு 50-56 நாடுகள்கிட்ட அந்த உலக நீதிமன்றத்தில் பிரதிநிதிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு உலக நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அந்த கருத்துக்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருகிறது. நேற்று நம்முடைய வீடியோ பார்த்திருந்தா அவங்களுக்கு தெரியும், ஈராக் பதிவிட்ட கருத்துக்களை, ஈரான் பதிவிட்ட கருத்துக்களை, அது மாதிரி அயர்லாந்து பதிவிட்ட கருத்துக்களை எல்லாம் நம்ம நாட்டில் சொல்லியிருந்தேன். இன்னைக்கும் பல நாடுகள் குவைத் செய்கிறது தன்னுடைய கருத்தை பதிவிட்டு அந்த நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறது. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை எல்லாம் மீறி அந்த சட்டத்திற்கு அப்பாற்பட்டவன்ற அடிப்படையில யாரையும் மதிக்காம, எந்த உலக அமைப்புகளையும் மதிக்காம, எந்த சர்வதேச சட்டங்களையும் மதிக்காம, எந்த மனித நேயத்தையும் வலியுறுத்தக்கூடிய சட்டங்களையும் மதிக்காம, எந்த மனித உரிமைகளையும் மதிக்காம இஸ்ரேல் என்ன செய்கிறதுனா தாண்டோண்டித்தனமாக என்ன செய்கிறது, ஒரு வெறி பிடித்த ஒரு மிருகத்தை போல என்ன செய்கிறது இஸ்ரேல் நடந்து கொள்கிறது என்ற அந்த கருத்தை என்ன செய்யறாரு வந்து குவைத்தினுடைய பிரதிநிதி, உலக நீதிமன்றத்தின் பிரதிநிதி அந்த நீதிமன்றத்தில் வச்சிருக்கிறாரு. அந்த கருத்தை அவர் வைக்கின்ற பொழுது உருக்கமாக அவர் சொல்றாரு. சொல்லும் போது அவர் அந்த கண்ணீர் சிந்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. அதோ இந்த வீடியோவை நீங்க பாருங்க வந்து அதுல அவர் அந்த கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த விஷயம் அனைவரையும் என்ன செய்யறது வந்து அதாவது மெய்சிலிருக்க வைப்பதாக, அனைவருடைய உள்ளங்களிலே வருத்தங்களை வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. We ask the whole world. Sorry, Mr. President.
boycott. அது மாதிரி குவைத் தன்னுடைய Why do we கருத்துக்களை ignore? வெளியிட்டிருப்பது போல I do not implement இன்னைக்கு Security ஓமனும் Council தன்னுடைய கருத்துக்களை resolutions. வெளியிட்டிருக்கிறது. இந்த Why ஒரு மிக we படுபயங்கரமான ask the whole ஓமன் தன்னுடைய அந்த world, கருத்துக்கள்ல why the உலக Palestinian நீதிமன்றம் people சொல்கிறது continues? ஒரு படுபயங்கரமான மனிதகுல அழிப்பை Why the இன international அழிப்பை community தற்போது incapable உலகம் கண்டு of கொண்டிருக்கிறது. resolving this இந்த cause? இஸ்ரேலுக்கு Why கடிவாளம் does the போடுவதற்கு victims இந்த continue to இந்த be உலக நீதிமன்றம் portrayed? முன்வர வேண்டும். இந்த உலகம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஒரு படுகொலையை இதுக்கு முன்பு இந்த உலகம் கண்டதில்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒரு கொடுமையான படுகொலைகளையும் சர்வதேச சட்டங்களுக்கு எந்த மதிப்பும் இல்லை என்ற விதத்தில் இஸ்ரேல் நடந்து கொள்வதையும் இந்த போரில் பார்க்க முடிகிறது. எனவே இந்த போர் குற்றங்களுக்காக வேண்டி மனித உரிமைகளை மீறிய குற்றங்களுக்காக வேண்டி இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ஓமனும் முன்வைத்திருக்கிறது. அது மாதிரி இந்தோனேஷியாவுடைய சார்பிலையும் அந்த உலக நீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த இஸ்ரேல் சம்பந்தமான அந்த கருத்து பதிவுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையை இது தள்ளிக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இருந்தும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வராமல் இழுத்தடித்துக் கொண்டு இஸ்ரேலிய குடியேற்றங்களை வெஸ்ட் பேங்கிலும் அந்த காசாவிலும் கொண்டு வருவதற்கு இந்த இஸ்ரேல் அரசாங்கம் முனைந்து கொண்டிருக்கிறது. இதுவே இது ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்பதற்குரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எந்த அமைதியையும் இஸ்ரேல் செய்வதில்லை, மதிப்பதில்லை. எந்த அமைதிக்கும் ஒப்பந்தங்களுக்கு செய்வதில்லை, முக்கியத்துவம் தருவதில்லை யாது என்று சொல்லிவிட்டு காசாவில் ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கெல்லாம் இஸ்ரேல் இழப்பீடு தர வேண்டும், நஷ்டஈடு தர வேண்டும். அது மாதிரி சர்வதேச சட்டங்களை மதிக்காத இஸ்ரேலுக்கு சரியான பாடம் புகட்டப்பட வேண்டும், சரியான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்று இந்தோனேஷியா தன்னுடைய கருத்தை இன்று உலக நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது. அது மாதிரி பாகிஸ்தானும் என்ன செய்கிறதுனா தன்னுடைய கருத்தை இந்த விஷயத்தில் இன்றைக்கு உலக நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது. மத சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கு பாடம் கற்பித்தாக வேண்டும். ரமதானுடைய காலங்கள்ல அல் குதுஸ் என்ற அந்த முஸ்லிம்களுடைய மூன்றாம் புனித தலத்தில் வழிபாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள். இது மத சுதந்திரத்தை பறிக்கும் ஒரு செயலாக இருக்கிறது. எனவே இதற்காக வேண்டி அந்த நாடு கண்டிக்கப்பட வேண்டும், அந்த நாடு தண்டிக்கப்பட வேண்டும். பலஸ்தீனர்களுக்கு தனி நாடை உருவாக்கி கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கருத்தை பாகிஸ்தானும் இன்னைக்கு அந்த உலக நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறது. அது மாதிரி நார்வேயும் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறார், தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறது. அதுல சர்வதேச சட்டங்களை இந்த இஸ்ரேல் மீறுகிறது. சர்வதேச சட்டங்கள் நியாய அநியாயங்களை எல்லாம் பார்க்க மறுக்கிறது. இது நியாயத்திற்கு அப்பாற்பட்டதாக நடக்கிறது. இஸ்ரேல் சர்வதேச நியாயங்களை மீறுவதையும் சர்வதேச சட்டங்களை காலில் போட்டு விதிப்பதையும் யாராலும் நியாயப்படுத்த முடியாது, யாராலும் சரி காண முடியாது. அது மாதிரி சட்ட உரிமைகளை எல்லாம் அது செய்கிறது புறந்தள்ளிவிட்டு ஒரு மிருகத்தனமாக தாண்டோண்டித்தனமாக நடந்து கொள்கிறது என்ற ஒரு விஷயத்தை நார்வேயும் இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறது. அது மாதிரி இன்னும் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட தகவல்களை இன்று அல் ஜசீரா தொலைக்காட்சியும் எடுத்து மறுபதிப்பாக தன்னுடைய செய்தியில சொல்லி இருக்கிறது. அந்த நியூயார்க் டைம்ஸ் இஸ்ரேலிய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஒரு விஷயமாக என்ன இருக்கிறதுனாக்கா, இந்த நெத்தனியாகு என்பவர் அடிக்கடி இந்த விஷயங்கள பல பேர் சொல்றதை எடுத்து சொல்லி இருக்கிறோம். அந்த நெத்தனியாகு என்பவர் என்ன செய்யறாருனாக்கா, ஹமாஸை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், காசாவிலிருந்து ஹமாஸை அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி வருகிறாரு. ஆனா ஹதுஃபு நெத்தனியாகு ததுமீறி ஹமாஸை அழிக்குகின்ற அந்த நெத்தனியாவுடைய இலக்கு இருக்கா இல்லையா, இந்த இலக்கு என்ன செய்யாது, இது நிறைவேறவே செய்யாது என்று இஸ்ரேலிய உளவுத்துறையை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது, ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி அதே நியூயார்க் டைம்ஸ் இன்னைக்கு வேறொரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அந்த ஹமாஸ் அந்த காசாவில குதுஸ் ஹாஸ்பிட்டல் அதாவது கைப்பற்றினோம் இல்லையா, கைப்பற்றி விட்டு பிறகு எங்க கையை விட்டது போன பிறகு நாங்க அங்க செய்கின்ற பொழுது அந்த ஹாஸ்பிட்டல் முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டிருப்பதை, அந்த ஹாஸ்பிட்டல் முழுமையான செயல்பாட்டுக்கு வந்திருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே எங்களால் ஹமாஸை தோற்கடிப்பது என்பது சிரமமான காரியம், அது நடைமுறை சாத்தியமற்றது என்று அந்த நிஹால் படையினுடைய தளபதியை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ் வேறொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த இஸ்ராயல் நெத்தனியாகு அவனுடைய அமைச்சர்கள் சில பேர் சொல்றாங்க, ஹமாஸை அழித்து விட்டோம், ஹமாஸுடைய அந்த சுரங்க நெட்வொர்க் இருக்கா இல்லையா, அந்த பூமிக்குள்ள உள்ள அந்த சுரங்க நெட்வொர்க்குகளை எல்லாம் அழித்து விட்டோம்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே ஹமாஸுடைய சுரங்க நெட்வொர்க்குகள் அழிக்கப்படவில்லை. அவைகள் லா தஸாலு சலீமா, பாதுகாப்பான முறையில் இப்போதும் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியையும் நியூயார்க் டைம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறது. அது மாதிரி அந்த இஸ்ரேலிய உளவுத்துறைகளை மேற்கோள் காட்டி மேலும் சொல்கிறது, குறைந்தபட்சம் வடக்கு இஸ்ரேல்ல அந்த ஹமாஸுடைய படைகள் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. இப்ப அந்த வடக்கு இஸ்ரேல்ல மட்டும்
குறைந்தபட்சம் 5000 பேர் அங்க செய்றாங்க. 5000 படை வீரர்கள், ஹமாஸ் வீரர்கள் வடக்கு இஸ்ரேல்ல மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் இஸ்ரேலுடைய உளவுத்துறை மேற்கோள் காட்டி யாரு அமெரிக்காவுடைய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி இந்த 5000 படை வீரர்கள் என்று வடக்கு இஸ்ரேல் இருப்பதுங்கிறது பெரிய விஷயம். இவைகளை யார் என்ன செய்ய முடியாது, இந்த இஸ்ரேலிய படைகளால தோற்கடிக்கவே முடியாது என்று அந்த நியூயார்க் டைம்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தி சொல்கிறது. அது மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை வழக்கம் போல எல்லா வாரமும் செய்வது போல இந்த வாரமும் கடுமையான கட்டுப்பாடுகள் அல் அக்ஸா மஸ்ஜிதினுடைய தொழுகைக்காக செல்லக்கூடியவர்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அல் அக்ஸாவில் நடைபெறக்கூடிய ஜும்மாவில் பெருமளவில் மக்கள் திரளக்கூடாது என்பதற்காக, பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் வரக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலிய படைகள், இஸ்ரேலிய காவல்துறைகள் பல்வேறு இடங்களிலே தடுப்புகளை ஏற்படுத்தியும் தணிக்கைகள் செய்தும் மக்கள் கூட்டத்தை குறைப்பதற்கு முயற்சித்தனர். அந்த தடைகளையும் மீறி பல்லாயிரக்கணக்கானோர் இன்று நடைபெற்ற அல் அக்ஸாவுடைய ஜும்மாவிலையும் கலந்து கொண்டனர். அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி நாசிர் சலாஹுத்தீன் என்ற பெயர்ல புதியதொரு போராளி படை அந்த காசாவிற்குள்ளே உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு அந்த நாசிர் சலாஹுத்தீன் என்ற போர்படை, அந்த போராளி படை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில வடக்கு காசாவில் நிலை கொண்டிருந்த அந்த இஸ்ரேலிய படைகளின் மீது நாங்கள் 107 ரக அந்த ஏவுகணைகளை தாக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய காயங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்தியை அந்த நாசிர் சலாஹுத்தீன் என்ற போராளி படை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி தெற்கு காசாவில் ஆர்பிஜி செல்லுகளை பயன்படுத்தி அந்த இஸ்ரேலிய படைகளுடைய டேங்குகள் சிலவற்றை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று சராயா அல் குதுஸ் என்ற போராளி பிரிவு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அது மாதிரி அதே சராயா அல் குதுஸ் ஹையு ஜெய்தூனிலே 2 மெர்குவா டேங்குகளை அழித்திருக்கக்கூடிய செய்தியையும் சொல்லி இருக்கிறது. அது மாதிரி கதாயிபுல் முஜாஹிதீன், அதே மாதிரி கதாயிபுல் முஜாஹிதீனோடு இணைந்து இந்த கதாயிபுல் கஸ்ஸாம் நடத்திய ஒரு தாக்குதல்ல அந்த சயீர் என்ற ஏவுகணைகளை ஏவி ஒரு வீட்டில் பதுங்கி இருந்த இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை தாக்கி அழித்த செய்தியையும் இந்த கதாயிபுல் கஸ்ஸாம் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி நேற்று தன்னுடைய ராணுவ வீரர்களை ஒரு நிகழ்வுல சந்திப்பதற்காக வேண்டி நெதன்யாகு சென்றார். அந்த ராணுவ வீரர்கள் நெதன்யாகுவை நாங்கள் சந்திக்க விரும்பவில்லை என்று அந்த நெதன்யாகுடைய கோரிக்கையை மறுத்துவிட்டனர். நெதன்யாகுவை சந்திப்பதற்கு மறுத்துவிட்டனர். நெதன்யாகு இந்த நாட்டிற்கு பிரதமராக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்று அந்த படை வீரர்கள் சொல்லி இருக்கின்றனர். அது மாதிரி இன்றும் அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்துல நடைபெற்ற 10 தாக்குதல்கள்ல கிட்டத்தட்ட 104 பேரு வீர ஷஹீதா இருக்கிறார்கள். 160 பேர் செய்றாங்க காயமடைந்திருக்கிறார்கள். அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செய்தி என்பது டாக்டர் அமீரா அல் அசூலா அவர்கள் பற்றிய செய்தி. இந்த சகோதரியை பற்றிய நான் ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டு இருந்தேன். எங்க அந்த கான் யூனிஸ்ல அந்த இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு மத்தியில புகுந்து காயம்பட்டவரை தூக்கி வந்து மருத்துவம் செய்த மருத்துவச்சி தான், டாக்டர் தான் யாரு இவங்க சொல்றாங்க, என்ன இப்போ கான் யூனிஸ்ல உள்ள நாசிர் ஹாஸ்பிட்டல் முடக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன இல்ல, கரண்ட் இல்ல, அங்க தண்ணி இல்ல, மருத்துவம் செய்வதற்குரிய வசதி இல்ல. என்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இங்கிருந்து அவங்க ஐரோப்பிய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க என்ன செய்யறோம், இடமாற்றம் செய்து விட்டோம். அப்படி செய்துவிட்ட பிறகு அவங்கள பற்றி எந்த செய்தியும் எனக்கு இல்லை. இல்லைன்னாக்கா நாங்க நாசிர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறோம், இங்க எல்லாமே முடக்கப்பட்டிருக்கிறது, இணைய வசதி எல்லாம் இல்ல, தகவல் தொடர்புக்குரிய எந்த வாய்ப்புகளும் இல்ல. அப்ப அந்த ஐரோப்பிய ஹாஸ்பிட்டலுக்கு போற என்னுடைய தாய் என்ன செய்யறாங்க, இறந்து விட்டாங்க. அந்த செய்தி எனக்கு தெரியவே செய்யாது. பிறகு தாமதமாகத்தான் எனக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது என்று அந்த மருத்துவர் செய்றாங்க, அமீரா அசூலா செய்றாங்க சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அது மாதிரி கதாயிபுல் கஸ்ஸாம் இன்னும் பல செய்திகளை இது பற்றி இந்த நேற்று நடந்த தாக்குதல்களை பற்றி சொல்லி இருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் இஸ்ரேல் பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது, இஸ்ரேல் பெரிய இழப்புகளுக்குள்ள சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்குகிறது. அன்பிற்குரியவர்களை இது போன்ற இன்னும் பல செய்திகளை அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு செய்ய இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.